வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார். பிரபல பாம்பு பிடி மன்னன் வாவா சுரேஷ் அவர்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாருங்க. டிஸ்சார்ஜ் ஆகி ஹாஸ்பிட்டல்னு வெளியே வந்ததும் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பல விஷயங்களை தெரிவிச்சிருக்காரு. அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காரு, என்னென்ன கிளைம் எல்லாம் முன் வச்சிருக்காரு, இதை பற்றி தான் முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறோம். நிகழ்ச்சியில் போகலாம். சமீபத்தில் கேரளாவில் ஒரு நாகப்பாம்பை பிடிக்க போன முயற்சியினப்போ வாவா சுரேஷ் அவர்கள் அந்த பாம்பாலேயே கடிபட்டிருந்தார். 50,000க்கும் மேற்பட்ட பாம்புகளை அவரோட வாழ்நாளர் மொத்தமாக பிடிச்சிருந்தாலும் கூட இந்த ஒரு பாம்பின் விஷம் அவரோட உயிரை பறிச்சிடுமோ அப்படின்னு நாம எல்லாம் சந்தேகிக்கிற அளவுக்கு பெரிய விஷயமா பார்க்கப்படுச்சு. ஏன்னா அந்த பாம்பை பிடிச்சாப்புல ஒரு 3 தடவை கிட்ட அந்த பிளாஸ்டிக் பையில கொண்டு போக முற்பட்டாரு. பாம்பு உள்ளே போகலை. வெளியே வந்த பாம்பு திடீர்னு சீறி வந்து சுரேஷ் அவர்களோட வலது கால் தொடையில கடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பாம்பை கீழே விட்டார். அந்த பாம்பு திரும்ப கல் இடுக்குள்ளே போக ஆரம்பிச்சு. சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் அஞ்சு ஓட ஆரம்பித்தாங்க. சுரேஷ் அவர்கள் வலியை பொருட்படுத்தாமல் திரும்பவும் போய் அந்த பாம்பை பிடிச்சி அந்த பையில் அடைச்சி வனத்துறைக்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மயங்கி அங்கே கீழே விழுந்தார். உயிர் போகிற நேரத்தில் கூட, லிட்டரலாக இது அப்படி தான் சொல்லணும், ஏன்னா அவரோட உயிர் பாதிப்பதியாக போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் கூட மக்கள் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தன் உயிரை பணையம் வச்சு பாம்பை பிடிச்சார் பார்த்தீங்களா. இதுக்காக வாவா சுரேஷை பற்றி இந்த நாளாம பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம். நான் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவே இப்படி தான் பெருசாக பேசிக்கிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷன் பிழைச்சி வரணும் அப்படின்னு தான் எல்லாம் பிரார்த்தனை முன் வச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த பிரார்த்தனை பலனா அவர் சமீபத்தில் கண்முழிச்சிருந்தார். அவர் உச்சரித்த முதல் வார்த்தை காட், கடவுளுக்கு நன்றின்னு தான் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் எல்லாரும் பெருமூச்சு விட்டோம், அப்பா ஒரு வழியாக பழைச்சிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் 1/2 மணி நேரம் வரைக்கும் டாக்டர்ஸ் பல கேள்விகளை கேட்டு அதுக்கு வாவா சுரேஷ் அவர்கள் கரெக்டாக பதில் சொன்ன பிற்பாடு தான் நம்மளுக்கு இன்னொரு சந்தோஷமாக வந்துச்சு, சுய நினைவு இருக்குன்னு சொல்லிட்டு. இது எல்லாம் நடந்து முடிஞ்சுதா? இதை சார்ந்து ஒரு சிலர் குற்றச்சாட்டுகளை அடுக்க ஆரம்பித்தாங்க இவர் மேலே. இது போல் கேரள வனத்துறை விதிப்படி ஒருத்தவங்க பாம்பு மீட்பராக இருக்காங்க அப்படின்னா, இந்த பாம்பு பிடிக்கிறவங்களாம் இருக்காங்களே, இவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும் வனத்துறையால். வனத்துறையினர் இந்த பாம்பு மீட்பர்களுக்கு பிரத்யேகமான பயிற்சி கொடுப்பாங்க. இந்த ராடை வச்சு மட்டும்தான் பாம்புகளை ஹேண்டில் பண்ணணும், ராட் இல்லாமல் ஹேண்டில் பண்ணக்கூடாது. இந்த தப்பை இந்த குறிப்பிட்ட பாம்பு மீட்பாளர்னு சொல்லக்கூடிய வாவா சுரேஷ் அவர்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. எந்த விதமான ராடியும் யூஸ் பண்ண மாட்டாரு. இவர் அங்கீகரிக்கப்படாத ஒரு பாம்பு மீட்பர், எதுக்காக இது போலாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது இதில் நிறைய எதிர்ப்பு குரல்களும் இவருக்கு எதிராக வலுத்துச்சு. ஒரு பக்கம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தோம், இன்னொரு பக்கம் இவர் சார்ந்த எதிர்ப்பு குரல்களும் வலுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் மனுஷன் ஒரு வழியாக புடச்சிட்டாப்புல, அது வரைக்கும் நம்மளுக்கு நிம்மதி தான். இதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் அப்படின்ற ஒரு படலம் இன்னைக்கு நடந்துச்சுங்க. இந்த சக்கரை நாற்காலி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் உட்கார வச்சு இவரை அப்படியே பொறுமையாக அழைச்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கே என்ன கூட்டம், ஏன்னா மினிஸ்டர் அப்பியரன்ஸ் அங்கே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சுற்றி போலீஸ் வேறு, மீடியா வேறு, அவ்வளோ பொதுமக்கள் வேறு, எல்லாரும் புடை சூழ நடுவில் நம்ம வாவா சுரேஷ் அவர்கள் சக்கரை நாற்காலியில் பொறுமையாக வந்தார். அதுக்கப்புறமா எழுந்து நின்று அவர் செய்தியாளர்களை சந்திக்க அப்படியே முன்னோக்கி நகர்ந்து வந்தார். அதுக்கப்புறமா அங்கே இருக்க எல்லாரும் கை காட்டி எல்லாருமே எனக்காக பிரார்த்தனை பண்ணீங்க, ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவரோட நன்றியை தெரிவித்தார். இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க, அமைச்சருக்கு பைலட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த எஸ்கார்ட்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அமைச்சர் நம்ம சுரேஷுக்கு பைலட் பண்ணியிருக்காரு. ஏன்னா சுரேஷ் அவரோட வீடு வரைக்கும் கொண்டு போய் விட்டு வந்தது அமைச்சர் தான். சுரேஷ் அதை நெகிழ்ந்து சொல்லியிருக்காப்புல, இந்த மாதிரி பெருமளை எத்தனை பேருக்குங்க கிடைக்கும், எனக்கு கிடைச்சிருக்கு, இதுக்கு காரணம் மக்கள் நீங்கள் தான், உங்களுக்கு நன்றினோ அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, இவர் பாம்பு கொத்துச்சு, டிஸ்சார்ஜ் ஆனார், செய்தியாளர்களை சந்திச்சுட்டு அதுக்கப்புறமா வீடு திரும்பினார். அமைச்சர் வீடு வரைக்கும் போய் விட்டுட்டு வந்தார். இது எல்லாம் பார்த்துட்டோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் செய்தியாளர் சந்திப்பு. ஏன்னா அதில் அவர் என்னென்னலாம் சொல்கிறாரோ அதை பேஸாக வச்சு தான் இந்த விவகாரம் அடுத்ததாக ஒரு வழக்காக மாறுமா, இல்லைனா இதோடு நீர்த்து போயிடுமா, இந்த ஒரு முடிவுக்கு நம்மளால் வர முடியும். அப்பேற்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் இவர் சொல்லியிருந்த முக்கியமான சில விஷயங்கள்லாம் என்னென்ன, அதை பற்றி இப்போ ஒன்று நான் சொல்கிறேன். இவர் எங்கே முதல்ல ஆரம்பித்தார்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2006 வருஷம் கேரளாவில் வனத்துறையினர் மூலமாக பாம்பு பிடிக்கிறதுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுச்சு, இன்க்ளூடிங் மீன்ற வார்த்தையும் அவர் பிரயோகப்படுத்துகிறாரு. ஆனால் இந்த பயிற்சி எல்லாருக்குமே கொடுக்கப்படுதான்னு தெரியல எனக்கு அப்படின்ற விஷயத்தையும் மறைமுகமாக உள்ள சொல்லுனாப்புல. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், நான் பல இடங்களுக்கு போய் பாம்பு பிடிச்சிருக்கேன், நான் ஏதோ வாலண்டியராக அங்கே பாம்பு வருது நினச்சிக்கிட்டு போகிறவன் கிடையாது. பொதுமக்களாக இருக்கட்டும், வனத்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், அவங்க என்னை தொடர்பு கொள்ளுவாங்க, அவங்க என்கிட்ட கேட்பாங்க, இது போல் இந்த இடத்துல பாம்பு வந்துடுச்சு, உன்னோட உதவி தேவைன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் கிளம்பி போவேன். இது மாதிரி எனக்கு வேலை கொடுத்த ஆஃபீஸர்ஸில் பல பேர் இருக்காங்க. அதில் பிரத்யேகமாக ஒரு வனத்துறை ஆஃபீஸர் இருக்கார். அவர்கிட்ட நான் நிறைய வாட்டி இது போல் பாம்பு பிடிக்கிற வேலையை பார்த்து கொடுத்துருக்கேன். அவரோட பேரை பொது வெளியில் இப்போ சொல்ல வேணான்னு பார்க்குறேன், அது நாகரிகமாக இருக்காது அப்படின்ற விஷயத்தையும் அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். இது மாதிரி பொதுமக்களில் சிலராக இருக்கட்டும், இல்லைனா வனத்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், இவங்க கூப்பிட்டதுக்கு ஏற்ப நான் போய் பாம்பு பிடிக்கிறேன் பார்த்தீங்களா, அந்த முயற்சினப்போ பல முறை பாம்பு என்னை கடிச்சிருக்கு. இது ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் என்னை கடிக்கிற மாதிரி பல பேரும் நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, பல வாட்டி என்னை பாம்பு கடிச்சிருக்கு.
இது நம்பர்ஸோடு சொல்கிறதா இருந்தால் ஒரு 16 தடவை இப்போ வரைக்கும் இந்த பாம்புகள் எனக்கு கடிச்சிருக்கு. அந்த மாதிரி கடிபடுறப்பலாம் கோழிக்கோட்டில் ஒரு ரகசியமான இடம் ஒன்று இருக்கான். அந்த இடத்துல வச்சு தான் வாவா சுரேஷ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுமாங்க. இந்த விஷயத்தையும் அவர் அந்த ப்ரெஸ் மீட்டில் பகிரங்கமாக சொல்லியிருந்தார். நான் பாம்பு பிடிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வீடியோஸ் என்னோட கலெக்ஷனில் மட்டுமே இருக்குது. அவ்வளோ தடவை நான் பாம்பு பிடிச்சிருக்கேன். நான் இந்த ஒரு வேலையை செய்கிறப்ப யாரையுமே எதிரியாக பார்க்கலன்னு மென்ஷன் பண்ணுறாப்புல. யாரையும் எதிரியாக பார்க்கல. அவர் யாரை என்ன சொல்கிறேன்னு தெளிவாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவருக்கு எதிர்த்தரப்பில் கருத்துக்கள் முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்களே, அவங்கள சார்ந்து சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இது என்னோட மறுபிறவி, செத்து பொழைச்சி வந்திருக்குன்ற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம எல்லார் கண்கள்லையும் கண்ணீரை சமீப காலமாக வர வச்சது இந்த ஒரு விஷயம்தான். வாவா சுரேஷுக்கு என்ன போகுதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நாம எல்லாம் பதறிட்டு இருந்தோம்ல, இதை மனசில் வச்சு தான் மனுஷன் இந்த வார்த்தைகளை பிரயோகப்படுத்தியிருக்காரு, மறுபிறவின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி பாம்பு பிடிக்கிறப்ப இந்த கொம்பு கம்பி இதெல்லாம் வச்சு நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்ற விஷயத்தை தெளிவுபடுத்துறாரு. ஏன்னா இவர் மேலே பலரும் முன் வச்ச குற்றச்சாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெறுங்கையில் பாம்பு பிடிக்கிறீங்க, இந்த சரியான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் எதுவுமே உங்ககிட்ட கிடையாது, உங்களை பார்த்து நாளை பின்ன 4 பேர் கிளம்பிட்டாங்க வெறுங்கையில் பாம்பு பிடிக்கிற அப்படின்னா எல்லாருமே பாம்பு கொத்தி தான் சாவணும், மற்றவங்களுக்கு தவறான முன்னுதாரணமாக நீங்கள் இருப்பீங்கன்னு நிறைய கண்டன குரல் வலுத்துச்சு சொன்ன பார்த்தீங்கன்னா முதல்ல அதை சார்ந்து தான் இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. ஸோ வாவா சுரேஷும் இந்த அயன் ராடையும் இந்த கம்புகளையும் வச்சு ஸ்டிக்ஸை வச்சியும் பாம்பு பிடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி அப்போ பிடிச்சப்போ கூட இது போல் எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணி பிடிச்சப்போ கூட பாம்புகள் இவரை கொத்தி இருக்கான். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஸ்பாட்டையும் மென்ஷன் பண்ணுறாப்புல, இந்த கால் முட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே பலமுறை பாம்புகள் கொத்தியிருக்கான். எனக்கு தெரியும் இந்த ஸ்டிக்கை வச்சு பிடிச்சாலும் சரி ஸ்டிக்கு இல்லாமல் பிடிச்சாலும் சரி பாம்புகள் கொத்த போதுன்ற விஷயம் எனக்கு நல்லா தெரிஞ்சது தான். நான் செய்கிற வேலை என்னோட ஆசை கிணங்க செய்கிற இந்த வேலை பாதுகாப்பு இல்லாத வேலைன்றதை நான் நல்லா உணர்ந்தது தான். ஆனால் என்ன பண்ணுறது, இது எனக்கு மிகப்பெரிய அபிமானமான வேலையாக மாறிடுச்சு. அது மட்டும் இல்லை, மக்கள் உயிரை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்ச்சியை எனக்குள்ளே மிகுதியாக வந்துடுச்சு. அப்படி இருக்கிறப்ப இதுலேருந்து நான் டேர்ன் பண்ணி போக முடியாது. ஒன்ஸ் பாம்பு பிடிக்கிற வேலையை ஆரம்பிச்சோன்னா இதுக்கப்புறம் அதைத்தான் நான் ஃபுல்லாக செய்யணுன்றதையும் அவர் தெளிவாக சொல்கிறாரு. இதை தொடர்ந்து முக்கியமான ரிவலேஷனை பண்ணுறாப்புல, இவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் அடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த விஷயங்கள் எல்லாமே இவர் காதுகளையும் எட்டி இருக்குங்க. அவர் ப்ரெஸ் மீட்லேயே சொன்னார், ஆமாங்க என் மேலே குற்றச்சாட்டுகள்லாம் பல பேர் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நான் பாம்பு பிடிக்க போகலாமா வேணாமா அப்படின்றது என் கையில் இல்லை, அரசு கையில் தான் இருக்குது. இந்த ஒரு விவகாரம் சார்ந்து அரசு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை சார்ந்து தான் என்னோட இந்த பாம்பு மீட்பு அப்படின்ற பணியோட எதிர்காலம் இருக்குன்ற விஷயத்தை அவர் தெளிவாக சொல்லியிருந்தாப்புல. இன்னொரு முக்கியமான விஷயம், நான் இதை சொல்லும்போது என் கூட அமைச்சர் இருக்கார் அப்படின்னு பக்கத்தில் கை காமிச்சார். யார்? வாவா சுரேஷ் அவர்கள். அமைச்சர் இருக்கார், எனக்கு புரியுது, அவங்க எல்லாரும் நான் நல்லா இருக்குன்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க அரசு கொண்டு. ஆனால் இந்த விவகாரம் சார்ந்த கவர்மெண்ட் எடுக்கிற டிசிஷனை பேஸ் பண்ணி தான் என்னோட டிசிஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மற்றவங்க ஆசை எப்படியோ, ஆனால் எனக்கு பாம்பு பிடிக்க போகணும் அப்படின்றதான் மிகப்பெரிய ஆசையாக இருக்குன்னு சொன்னாருங்க. ஒரு விஷயம் தெரியல, ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி இவர் மிகப்பெரிய விபத்தில் சிக்கினார், தலையில் பலத்தை அடிபட்டுச்சு. அதுக்கப்புறமா அந்த ஒரு காயத்திலேருந்து மீண்டு வந்து பாம்பு பிடிக்க தான் போனார். அண்ட் சில மாதங்களுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாம்பு கொத்தி இவருக்கு அதிகப்படியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட அப்பயே ஒரு சாகர நிலைமைக்கு போய் தான் உயிர் போயிடுச்சு மேலே வந்தார். அப்பயே ஒரு வெளியே வந்து செஞ்ச வேலை பார்த்தீங்கன்னா பாம்பு பிடிக்கிறது தான். இப்போது கிட்டத்தட்ட யமனை பார்த்துட்டு வந்திருக்காரு. ஆனால் இப்போ அவர் சொல்கிறதும் எனக்கு பாம்பு பிடிக்கணும் தான், ஆனால் கவர்மெண்ட் டிசிஷனில் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. மனுஷன் அந்த வேலையை எவ்வளோ ருசிச்சு பண்ணுறாரு பார்த்தீங்களா. ஆண்டவனும் பொதுமக்களும் என் கூட எப்போவுமே உறுதுணையாக இருக்காங்க, நான் அவங்களுக்காக ரிஸ்க் எடுக்கிறத பெரிய விஷயமாக தான் பார்க்குறேன், இது என்னோட சேவைங்க அப்படின்னு அடித்து சொல்கிறார் அந்த ப்ரெஸ் மீட்டில். இதை சார்ந்து இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அதோட நீங்களே பாருங்களேன். എന്താണ് ഇവരുടെ ഞാൻ 15-16 പ്രാവശ്യം കിട്ടുമ്പോൾ പാമ്പടിയിട്ട് കിടപ്പുണ്ടായിരുന്നു. എനിക്ക് ഏറ്റവും കൂടുതൽ ട്രീറ്റ്മെൻറ്റ് കിട്ടിയ ഒരു സ്ഥലം, ഞാൻ ഒരിക്കലും പ്രതീക്ഷ എൻ്റെ നാട്ടിൽ എനിക്ക് എൻ്റെ നാട്ടിലുള്ള ഹോസ്പിറ്റലുകളാണ് എനിക്ക് ഏറ്റവും വലുതെന്ന് ചിന്തിച്ചിരുന്ന ഒരാളാണ്. പിന്നെ അവിടെ ഒരിടത്തും കിട്ടാത്തൊരു കോർഡിനേഷൻ, ഒരു 6-7 കോർഡിനേഷൻ. കാരണം ന്യൂറോ ആയിക്കോട്ടെ, കാർഡിയോ ആയിക്കോട്ടെ, പിന്നെ അതുപോലെ പിന്നെ ഫിസിയോ ആയിക്കോട്ടെ, മെഡിസിൻ സർജറി മെഡിസിൻ ആയിക്കോട്ടെ, എല്ലാവരും ഒരുമിച്ച് എല്ലാവരുടെയും പേര് എല്ലാ ഇതിനെക്കുറിച്ച് സാറ് തന്നെ പറയും. എനിക്ക് RMA ആയിക്കോട്ടെ എല്ലാവരും മാഡം എല്ലാവരും നല്ല ആത്മാർത്ഥത ശ്രമിച്ചു. അത് അതിൻ്റെ ഫലമായിട്ട് പിന്നെ കേരളത്തിലെ ജനങ്ങൾ എനിക്ക് ഒരു എന്താ പറയുക എല്ലാവരുടെയും പ്രാർത്ഥന നമ്മൾ ഫലം ചെയ്തു. അതുകൊണ്ട് ഈ പിന്നെ സുരക്ഷിതമായ പാമ്പുപിടുത്തത്തെ കുറിച്ച് പറയുന്നുണ്ട്, വാവയോട് പലരും ഉപദേശിക്കുന്നുണ്ട്, അതിനെക്കുറിച്ച് ഇനി എന്താണ്? സുരക്ഷിതമായ പാമ്പുപിടുത്തം എന്ന് പറഞ്ഞാൽ ഇതെല്ലാം വെറും ഒരാൾ അപകടം പറ്റുമ്പോൾ കുറേ കഥകൾ ഇറക്കുന്നുണ്ട്. ഞാൻ 2006 ആണ് ആദ്യമായിട്ട് കേരള വനം വകുപ്പിന് പാമ്പിനെ പിടിക്കാനായിട്ട് ട്രെയിനിങ് കൊടുക്കുന്നത്. അന്നൊന്നും കേരളത്തിലെ മറ്റ് പാമ്പുപിടുത്തക്കാരെ ഞാൻ കണ്ടിട്ടില്ലായിരുന്നു. അവർ എന്താണ് എൻ്റെ പ്രത്യേകത എനിക്കറിയില്ല. ഇപ്പോൾ എനിക്കൊരു ക്യാമ്പയിൻ വനം വകുപ്പിൽ തന്നെ ഒരു ഓഫീസറുണ്ട്, അതിൻ്റെ പേര് പറയാൻ ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നില്ല. അപ്പോൾ അദ്ദേഹത്തിന് ഇഷ്ടപ്പെട്ട കുറേ ആൾക്കാരെ വെച്ച് അദ്ദേഹം എന്നെ ഈ സ്ഥലത്ത് തന്നെ എന്നെ പാമ്പിനെ പിടിക്കാൻ വിളിക്കരുത്
എന്ന് പല ആൾക്കാരും വെച്ച് കഴിഞ്ഞാൽ കേരളത്തിൽ പല സ്ഥലത്തും പറയിപ്പിക്കുന്നുണ്ട്. വിളിക്കരുത് വാവാ സുരേഷിനെ വിളിക്കരുത്, വാവാ സുരേഷ് ഒരു ക്യാമ്പയിന്. അപ്പോൾ ചില ആൾക്കാരുടെ ഒരു ഉദ്ദേശം അത് അതിലൊരു ഈ ശാസ്ത്രീയം നിങ്ങൾക്കറിയാം, എൻ്റെ കയ്യിൽ കുറച്ച് 100ഓളം വീഡിയോകൾ എൻ്റെ കളക്ഷൻ ഉണ്ട്. ഞാൻ പക്ഷേ ആരും ദ്രോഹിക്കാൻ തയ്യാറില്ല. പക്ഷേ ഈ അടുത്ത കാലത്ത് ഈ ശാസ്ത്രീയമായിട്ട് പാമ്പിനെ പിടിക്കുന്ന ആൾ ശാസ്ത്രീയമായിട്ട് ഹൂക്ക് വെച്ച് പിടിക്കുമ്പോൾ കയ്യിൽ കടിച്ച് 6 ദിവസം കോഴിക്കോട് ഒരു രഹസ്യ ഹോസ്പിറ്റലിൽ രഹസ്യമായിട്ട് ട്രീറ്റ്മെൻറ്റ് ചെയ്യുന്ന ഡീറ്റെയിൽസ് എനിക്കറിയാം. അത് കഴിഞ്ഞ് ചാക്കിലാക്കുമ്പോൾ കടി കിട്ടുന്നത് എനിക്കറിയാം. ഇതൊരു സുരക്ഷിത എന്ന് പറയുന്നത് ഇതിലൊരു സുരക്ഷിതയില്ല. കടി ഇപ്പോൾ ഒരു ഹൂക്ക് വെച്ച് പിടിച്ചാൽ ഞാൻ അന്ന് എൻ്റെ ഹൂക്ക് ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ എനിക്ക് ഈ മുട്ടിന് മേപ്പോട്ട് വയറ്റിലോ മറ്റാണ് ആ ഹൂക്കിലേക്ക് കോരുമ്പോൾ കടി കിട്ടിയിരുന്നെങ്കിൽ എനിക്ക് ഒരിക്കലും ജീവിതത്തിലേക്ക് തിരിച്ചു വരാൻ കഴിയില്ല. രീതിക്ക് മാറ്റം വരുത്താനും അത് ഇനി ഇവിടുന്ന് അടുത്ത നടപടി ഇനി എന്ത് ചെയ്യണമെന്ന് ഞാൻ പിന്നെ ആലോചിക്കും. പിന്നെ ഇതിന് രീതി ഇനിയിപ്പോൾ ഒരു പാമ്പ് കൊടുത്ത ഒരു പുതിയ ഇനി ഇതിലോട്ട് എന്താ പറയുക ചിന്തിച്ച് മുന്നോട്ട് പോകും. അത് ഇനി മരണം വരെ അത് തന്നെ ആയിരിക്കും. അതിന് ഒരു സംശയം ഒരിക്കലും ഒരു പിന്മാറ്റം ഉണ്ടാവുകയില്ല. ആരാധകരല്ല, അവനെ സ്നേഹിക്കുന്നതാണ്. അവർ ആരാധകർ എന്ന് പറയുന്നത് തെറ്റാണ്. അത് ആരാധകരല്ല. ഈ കാണുന്നത് എൻ്റെ അടുത്തുള്ള സ്നേഹമാണ്. ഒരിക്കലും ഇത് ആരാധനയായിട്ട് പറയാതിരിക്കുന്നതാണ് നല്ലത്. എന്നെ സ്നേഹിക്കുന്നതാണ്. സത്യം പറഞ്ഞാൽ ഞാൻ പറയുന്നതിനേക്കാളും നല്ലത് ഇനി ഇവർ പറയുന്നത്. കാരണം എനിക്ക് ഇവിടത്തെ കുറിച്ച് കൂടുതൽ അറിയില്ല, കൂടുതൽ ആൾക്കാരെ അറിയില്ല. അപ്പോൾ നമ്മളെ ബഹുമാനപ്പെട്ട എൻ്റെ എന്താ പറയുക, എൻ്റെ കാണപ്പെട്ട ദൈവം എന്ന് വേണമെങ്കിൽ ഇപ്പോൾ പറയാം. കാണപ്പെട്ട ദൈവം ഇവർ കുറേ പേർ ഇപ്പം മന്ത്രി കഴിഞ്ഞാൽ പിന്നെ ഇവിടുത്തെ ബാക്കി HOD-മാർ നമ്മുടെ എല്ലാവരും ആരെയും കാണുമ്പോൾ എനിക്ക് പറയാതിരിക്കാം. എല്ലാ നഴ്സുമാരായിക്കോട്ടെ, ക്ലീൻ ചെയ്യുന്നവരായിക്കോട്ടെ, എല്ലാവരും നല്ല ஆன்மார்த்தோடு சகரிச்சு. மக்களே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் மொதல் விஷயம், வேலை முடிஞ்சதும் வனத்துறை கழட்டி விடுதோ அப்படின்ற ஐயப்பாடு பல நெட்டிசன்ஸ் மனசில் இப்போ உதிச்சிருக்கு. ஏன்னா சமூக வலைதள போஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா பல பேர் அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வாவா சுரேஷை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஒரு இஷ்யூ ரைஸ் ஆனதும் கழட்டி விட்டாங்க, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதை சார்ந்த உண்மைத்தன்மை என்னன்றது சம்மந்தப்பட்டவங்க சொன்னால் மட்டும்தாங்க தெரியும். ஒன்று வாவா சுரேஷ் அவர்கள் இதை பற்றி பகிரங்கமாக சொல்லணும், அப்படி இல்லையா வனத்துறை சார்பில் சொல்லணும். பார்க்கலாம் இது சம்மந்தம் அப்டேட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த கேரளாவில் ஏற்கனவே வனத்துறை சார்ந்த ஒரு விதி இருக்குங்க. அங்கீகரிக்கப்பட்ட பாம்பு மீட்பர்கள் அவங்க மட்டும்தான் பாம்புகளை ஹேண்டில் பண்ணணும், மற்றவங்க ஆத்திர அவசரத்துன்னு சொல்லிட்டு இதை போல தொட்டு அவங்க இறக்க நேரிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விதியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விண்ணப்ப படிவம் இருக்குல்ல, இதை இனிமேல் பல பாம்பு மீட்பர்களும் இதுக்கப்புறமா கையில் ஏந்துவாங்க போல இருக்குது. இந்த விதி இன்னும் டைட்டாகப்படுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் அதுலேயே என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.